பார்த்தா கைலாசம் எல்லாம் பகவானை தேடி பார்த்தா பகவானை காணாமல் பதறுகிறாள் பார்வதியா மாறின் தங்கை பகவானோட மனைவியா மாறின் தங்கை பகவானோட மனைவியா தேடி பார்த்தா தங்கை தங்கையா 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 என்ன அப்போ கண்ணீரும் கவலைகளையும் தீர்க்கணுமேயானா வேண்டுமான அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்க வேண்டுமென்று அச்சுதனாகிய என்பெருமானை அழைக்கிறார் பார்வதி. அமையா அண்ணா கோபால கோபால அண்ணா கோபால கோபால ஆயுர்குலம் காத்தவனே அச்சு வேணை பச்சை மாலை பச்சை மாலை பார்வதி நாளை குஞ்சத்தோ கேட்கலையா ஈஸ்வரி நாளை குஞ்சத்தோ பெருமம் கேட்கலையா பார்வதி நாளை குஞ்சத்தோ கேட்கலையா சொல்லம்மா. அண்ணா கோபால கண்ணா கண்ணா அச்சமில்லாத அரக்கனுக்கு அதிக வரங்களை கொடுத்து விட்டு ஆண்டவன் என்ன ஆனாரோ எனக்கே தெரியவில்லை. ஆமா சிவபெருமானை நீ 8 நாளைக்குள்ள அழைத்து வரவில்லையானால் இல்லையானால் உன் தங்கை நான் இந்த உலகத்திலே இருக்க மாட்டேன் அண்ணா. ஆமா மாவிலப்பேன் பூவிலப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் கொட்டிலப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அண்ணா. என் ஆண்டவனை நான் இழக்க என் அண்ணனே உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள் அண்ணா. கொண்டவனை நான் இழக்க என் கோபால உனக்கு சம்மதமா? என் பகவானை நான் இழக்க பரந்தாமா உனக்கு சம்மதமா? சொல்லுங்கள். ஆண்டவே 8 நாளைக்குள் திரும்பி வரலேன்னு சொன்னா
என்ன நான் நாக்க பிடிக்கிறவேன், நஞ்சரத்தை தின்றுவேன், நல்ல உயிரை நான் மாய்த்து விடுவேன். அவசரப்படாத தங்கை. பார்வதி, அண்ணன் இருக்கு வரைக்கும் நீ அழக்கூடாது, அழாத. கண்ணன் இருக்கு வரைக்கும் நீ கவலைப்படக்கூடாது. கவலை வேண்டாம். ஆண்டவன் அத்தான் எங்கிருந்தாலும் சரிதான். உச்சி குடுமிய பிடிச்சு 8 நாளைக்குள்ள நான் கூட்டிக்கிட்டு வரேன். ஏ அண்ணா, என்ன உச்சி குடும்பிய பிடிப்பியா? ஆமா, அவர் கையோட அணைச்சு கூட்டிட்டு வரணும். எதுவும் அணைச்சு குடும்பிய பிடிச்சேன், அதை பிடிச்சேன், இதை பிடிச்சேன்னு சொன்ன காத்த பிடிச்சா கைய பிடிச்சோம்னு சொன்னா உனக்கு நடக்கிறது வேற. ஆமா ஆமா, அவரு கெட்ட கெடுத்து அன்பா வரத்தை குடுத்துட்டு இப்படி பைத்தியாதா நிக்கார ஏமாந்து. ஆமா, அவர் வரத்தை குடுத்துட்டு போயிறாரு. அதான் வந்தாதான் கதை முடியுது. அப்படியா? பிறகு யார் எதை கேட்டாலும் சரி ஆமா சிரிக்க கையில என்ன கொடுத்தாரு? சீனி அடி கொடுத்த கதை போல சீனி அள்ளி கொடுத்தது மாதிரி அது மாதிரி பக்குன்னு அள்ளி கொடுத்துருந்தாரு. உடுத்திட்டு வேட்டியை கூட அவுத்து கொடுத்துட்டு புரித்தோட கட்டிட்டு இருக்காரு. சரிதானே? ஐத்தியார மனுஷன் அவன் திணறு. அதனால என்னய்யா? ஆண்டவன் எங்கிருந்தாலும் அழைத்து வருவது என் பொறுப்பம்மா. ஆமா, நீ கைலாசத்திலே அமர்ந்திருக்கலாம் என்று பார்வதியை அமர வைத்து விட்டு சரி கண்ணனாகிய கோபாலன் என்ன செய்கிறார்? இப்படியே நம்ம போனோம்னு சொன்னா என்ன அரக்க நம்மளையும் பார்த்து எரிக்கணும்னு வருவான். வருவார். அதனால இந்த சொருவத்தை விட்டு வேறு ஒரு சொருவம் எடுக்க வேண்டுமென்று என் பெருமான் என்ன சொருவமாகி வருகின்றார். எப்படி ஐயா? சாமி ஆடுமைக்காய் கொண்டு வைக்கும் போனாலும் கண்ணனுமை வடிவம் கொண்டு பசுமைக்கும் நம்பி போல பசுமைக்கும் நம்பி போல பச்சை மாலை வடிவம் கொண்டாரு. அப்பா பசுமைக்கும் நம்பி போல பச்சை மாலை வடிவம் கொண்டு பாவி நல்ல உடையடை துளசி மணி மாலை போட்டு நாமம் சாட்டி நாமம் 27 நாமம் 96 கோபாலம் போட்டு கொண்டு ஆண்டவனை தேடி எல்லோ தேடி எல்லோ எங்கள் ஹரிராமன் வாராரே அப்போ ஆண்டவனை தேடி எல்லோ அத்துவனு வாராரே வருகிற வேளையிலே ஆடு மாடு மேய்த்து கொலை தான் எடுத்து சிவபெருமானை தேடிக்கொண்டு என் பெருமான் கோபால கண்ணனை வந்து கொண்டிருந்தார். அப்ப வரக்கூடிய வழியிலே பூங்காவன தோட்டத்தை கண்டு இதுக்கு முன்னால இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும். இப்பேற்பட்ட பூங்காவன தோட்டம் இங்க இருந்தது இல்லையே. இது என்ன புதுசா இருக்கு? ஒரே பாலைவனமாக காட்சி அளித்தது, இப்ப பூங்காவன தோட்டமாக காட்சி அளிக்க அப்படின்னு ஆடு மாடுகளை நிறுத்தி சரி கண்ணபிரான் ஆடு மாடுகளுக்கு களைப்பு தீர்வதற்காகவே கீதங்களை வாசிக்க ஆரம்பித்தார். இவர் கீதங்களை வாசிக்க என்னாச்சு? செவரளி கொப்புக்குள் இருக்கும் சிவபெருமானால இருக்க முடியாதுல. ஏன்? எதுக்காக? நடன பிரியன் நடராஜ பெருமாள் இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. இல்ல அதே சமயத்துல என்ன இசைக்கு மயங்கவில்லையானால் அவன் மனிதனே கிடையாது. இல்ல நெஞ்சில ஈரமே இருக்காத முருகன் தான். இசைக்கு யாவரா இருந்தாலும் மயங்குவார்கள். அப்ப நடன பிரிய நடராஜ பெருமாள் அந்த இசையை கேட்க தன்னை மறந்து சுதி தவறாமலே ஆட ஆரம்பித்தார். ஆண்டவன் செவ்வரணியும் கொப்புக்குள் இருந்து அவர் எப்படி ஆடினார்? அந்த சிவன்
பார்த்திட அரளை கண்டு மாயங்கே அநேகம் கூறிட அரளை கண்டு மாயங்கே அநேகம் கூறிட ஓடி பார்த்திட அரளை கண்டு மாயங்கே ஒருவேளை ஆண்டவன் சிவன் தான் உள்ள ஒளிந்திருப்பாரோ ஆமா ஒருவேளை சிவன் தான் உள்ளிருந்து தன்னை மறந்து ஆடுதாரோ ஆடுதாரோ நம்ம இசைக்கு ஏத்தவாறு ஆடணும்னா இறைவனை தவிர யாராலும் முடியாது அவரை தவிர யாராலும் முடியாது அப்படின்னு அங்க இங்கே ஓடி பார்த்தார்ல ஆமா அப்ப சிவன் உள்ள இருக்கிறார ஒரு சத்தம் கொடுத்து பாப்போமே என்று அத்தானோ அத்தா எத்தனை மணிக்கு அத்தாரு ஏ மச்சானோ மச்சான் ஏ மச்சா இவர் அத்தா மச்சான்னார்ல சரிதான் ஆண்டவனுக்கு அல்லு கலருது அப்படியே கூப்பிடு வேணும். இந்த சிவபெருமா இறைவனாகப்பட்டவர் ஒருவேளை அரக்கன் தான் நம்மள அத்தா மச்சாம்னு ஏமாத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ கூப்பிடுதாரு அப்படி என்று சொல்லி என்னய்யா ஆண்டவன் குரல் கொடுக்கின்றார் எப்படி என்ன அத்தா என்று சொன்னார் அத்தாருக்கு சொன்னார் அறிவு கண்ட வல்லவர் என்ன அத்தா என்று சொன்னார் அத்தாவனை சொல்லாத அறிவு கட்டாரங்க மச்சாவனை சொல்லாத என் மாடம் கட்டாரங்க என் மடப்பை அரக்க வரத்தை கொடுத்த என்னையவே எரிக்க வாரியடா அதானடா உனக்கு நான் என்ன எனக்கு நீ என்னடா நீ என்ன நான் என்ன பந்தமா மாமன வச்சானா இல்ல அதானே கேட்டேன் மானம் கட்டவன எரியவா கூப்பிடுத அதானே அப்படின்னு ஆண்டவன் குரல் வாசி கொடுக்க சிவபெருமான் சொன்னதை கேட்டு அதானே கண்ணபுரம் சிரிக்காரு ஐயோ ஐயோ அத்தான் நம்மள அரக்கம்னு நினைச்சல அரளி மூட்டுக்குள்ள போயிருந்து அவையும் போடுவாரு சரிதானே இவர் சிவனின் கொப்பை விட்டு வெளியிறங்கி வரணும் கண்ணன் தான் வந்திருக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியணும் அதுக்கு என்ன செய்யணும் இவர் குட்டம் உடைக்கணும் நம்ம கூடையில அல்லணும் அதேதான் கண்டவளத்தில் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சரி கண்ணபிரான் கடவுளை பார்த்து கேலி பேசுகின்றார் எப்படி அம்மா அண்டத்தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா எல்லா அண்டத்தில்லை அம்பலத்தில் ஆடி நின்றவா எல்லா ஆடி நின்றவா நீங்க அரக்கனுக்கு தான் பயந்து அறையில் ஒளிந்தவா அரக்கனுக்கு தான் பயந்து அந்த அறையில் ஒளிந்தவா ஆடி நின்றவா இன்னமே இருக்க முடியாது தூக்கம் வருது மதுரையில வம்சம் வந்தது வானம் இல்லையா இல்லையா மன்னன் கையால் அடிகள் பட்டது இல்லையா மன்னன் கையால் அடிகள் பட்டது இல்லையா ஏமாறவில்லையோ மன்னன் கையால் அடிகள் பட்டது
ஆமா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு அரளி வீட்டுக்குள்ள போய் இருக்கிற நமக்கு வெக்கம் இருக்காயா? உனக்கு மானம் இல்ல? ஏன் மதுரையில ஒரு கிழவிய வச்ச புட்டுக்கு பாண்டி மன்ன கையால அடிபட்டுறவங்க கொஞ்சமாவது ரோசம் இருக்கா? உனக்கு மானம் இருக்கா? அந்த காலத்துல என்ன மதுரையை ஆண்டு வரக்கூடிய காலத்துல என்ன அந்த பாண்டிய மன்னன் ஆண்டு வரக்கூடிய காலத்தில் மழை பெய்து சரி வெள்ளம் பெருக்கெடுத்து வைகை நதி அணை உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து வருது. ஆமா ஓடுது. ஆமா அப்போ இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து வந்த உடனே அந்த அணையை யாராலையும் அடைக்க முடியல. ஆமா அடைக்க முடியல. வெள்ளம் வந்தா என்ன செய்ய முடியும்? யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அந்த வெள்ளத்தை அடைக்க முடியாம அணை கட்ட முடியாம ஊருக்குள்ள இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனை வீடு இருக்கும் வீட்டுக்கு ஒரு ஆளு தவறாம வந்து ஒரு குடம் மண்ணை வெட்டி போடணும்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. உடப்ப அடைக்கணும். சரிதானே? அப்போ இந்த பாண்டி மண்ணை போட்ட உத்தரவுக்கு மதுரையில் இருக்காரே சொக்கேன் சிவபெருமான் பார்த்தார். என்ன நமக்காக எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் இப்படி பாடம் போடுதாங்க நம்ம வாசல்ல அதேதான் அப்படின்னு நம்மளும் போய் ஒரு குடம் மண்ணை வெட்டி போடுவோம்னு சொல்லி சிவபெருமானாகப்பட்டவர் பண்டாரை கிழவமா வேஷம் போட்டு வேலைக்கு ஆளு வேணுமோன்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. அப்போ வைகை நதி அடைச்சு எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு ஒரு ஆளு வந்து ஒரு கூட மண்ணு வெட்டி போட ஒரு கிழவி அவிச்சு புட்டு அவிச்சு வித்துக்கிட்டு இருந்தா. ஒரு கிழவி இருந்து புட்டு அவித்து வித்த உடனே இந்த கிழவி பார்த்தா நம்ம ஒத்த ஆளு வேலைக்கு போக புட்டு வியாபாரம் பார்க்கணும். ஏன் பெரியாளே நான் வாங்க நான் ஒத்தையில இருக்கேன் எனக்கு பதிலா நீங்க போய் ஒரு கூட மண்ணு வெட்டி போட்டு வாங்க. அதான் நான் போறேன். என்ன நான் போய் மண்ணு வெட்டி போட்டா நீ எனக்கு என்ன தருவ? உமக்கு என்ன வேணும்? இன்னும் அவிக்கம் பாரு புட்டும். ஆமா இந்த புட்டு உமக்கு தாரேன். ரூபாயில கைவசம் இல்ல. நல்ல புட்டு தர மாட்டேன். உளுந்த புட்டு தான் தருவேன். நல்ல புட்டு எனக்கு வியாபாரத்துக்கு வேணும் அப்படின்னு உடனே சரி இவன் நல்ல புட்டு தரமாட்டோம்னு சொன்னால ஆமா சிவனுக்கு தாரம்னு சொல்லி அடுத்த அவிக்கக்கூடிய புட்டு பூராமே உளுந்த புட்டா தான் வந்துச்சான். ஆமா புட்டு வளர்க்க தள்ளும் போதே பூரா புட்டும் உதிர்ந்து போச்சு. ஆமா சரி அப்போ பூரா புட்டு உதிர்ந்த புட்டா வந்த உடனே அத்தனை வாங்கி சாப்பிட்டுட்டு சரி சிவபெருமான் புட்டை சாப்பிட்டுட்டு கூடைய தலைக்கு வச்சு ஆமா நல்லா படுத்து கிடந்து சாப்பிடுறாரு. துண்டுல கொஞ்சம் பொட்டனமாவும் கட்டி இருக்காரு. அப்போ இந்த பாண்டிய மண்ணை வேலை பார்க்காங்களான்னு பார்வை பார்க்க வந்தவரு செக் பண்ணுதாரு. ஆமா கையில ஒரு பிறவு வச்சிருக்காரு. எல்லாரும் வேலை பார்க்காங்க. அந்த கிழவை என்ன இப்படி படுத்திருக்கா? தலவாணி வச்சு படுத்திருக்காங்க. அப்படியே ஐயா என்ன பெரியவரே எல்லாரும் வேலை பார்க்காங்களா உமக்கன்னையா தூக்கம் உறக்கமா இருக்கு. கோவத்துல பாண்டி வந்து ஓங்கி முதல்ல ஒரு குடுப்பு கொடுத்தார். அவர் அடிச்ச அடி என்னாச்சு? இன்னைக்கு நம்ம முதுவை பார்த்தேன்னா ஒரு ஓட மாதிரி இருக்கும். அவன் ஒரு ஓட மாதிரி ஓடும். ஆமா சரி ஆமா அந்த குறுக்குல அடிச்சது அது எப்படின்னா குறுக்குல நமக்கு ஏன் அப்படி இருக்குன்னா சிவபெருமானுக்கு பாண்டிய மண்ணே அடித்த அடிதான் குறுக்குல ஒரு ஓடையா விழுந்துச்சு. அப்போ இந்த பாண்டிய மண்ணை அடித்தது கண்ணனுக்கு தெரிஞ்சா நம்மள கேவலமா பேசுவாரு. அதனால உலகத்துக்கெல்லாம் இன்னையில இருந்து உலக மக்களுக்கு இத மாதிரி குறுக்கல இப்படி ஒரு கோடு மாதிரி விழணும்னு சாபத்தை கொடுத்தார். நம்ம உலகத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஓடையா ஓடட்டும் இல்ல எல்லாத்துக்கும் அப்படி சொன்ன அப்படின்னு கொடுத்த உடனே சரி அன்னையில இருந்து மக்கள் முதல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த தடம். ஆமா அதேதான். அப்போ சரி அதைத்தான் கண்ணபுரான் சொன்னார். உடுக்கண்ணா ஒரு கேட்டார் ஒரு கேள்வி. அதாவது ஆண்களுக்கு தான் இந்த தடம் உண்டா பெண்களுக்கும் தடம் உண்டான்னு கேட்டாரு. அது கேட்கக்கூடிய கேள்விதான். அதாவது பகவான் வந்து அங்க உரைக்கக்கூடிய வாக்கானது அதாவது எந்த குழந்தைகள் பிறந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஓடையாக ஓடும்படி சாபத்தை கொடுத்தார். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரிதான். அப்ப உனக்கு ஒரு ஓட ஓடுத 2 5 ஒரு மோட்டரை அடிச்சு விடணும் ஓட. அதனால அச்சுதன் சொல்லுகின்றார் என்னையா மதுரையில மன்னன் கையால் அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா?